ஹாய் மச்சான், இன்னும் எத்தனை நாள் இதே உலகத்துல இருக்க போறீங்க? நீங்க கையில் வச்சிருக்கும் பேப்பர் நோட்டு ஒரு காலத்துல தங்கத்தோட மதிப்புல இருந்துச்சு. இப்போ அது வெறும் அரசின் வாக்குறுதி. சில பேர் இன்னும் அது வெறும் டிஜிட்டல் கரன்சி, ஸ்கேம், இணையத்துல சுத்துற காத்துன்னு ஒதுக்கி தள்ளுறாங்க. திரும்பி பாருங்க நண்பர்களே, உலகம் எவ்வளவு வேகமா ஓடிருச்சுன்னு. தங்கத்தை விட வலிமையானது. ஒரு காலத்துல குதிரை வச்சிருந்தவன் தான் பணக்காரன், அப்புறம் கார் வச்சிருந்தவன் பணக்காரன் ஆனான். இப்போ யார் தகவலை, டேட்டா கையில் வச்சிருக்காங்களோ, யார் டிஜிட்டல் சொத்துக்களை, டிஜிட்டல் அசெட்ஸ் புரிஞ்சிக்கிறாங்களோ, அவங்க தான் ராஜாக்கள். வங்கிகளின் கட்டுப்பாடுகள் இல்லை, அரசியல்வாதிகளின் தலையீடுகள் இல்லை. இது மக்களுக்கு மக்களே உருவாக்கி வச்சிருக்கிற சுதந்திரமான பொருளாதார சாம்ராஜ்யம். டிஜிட்டல் கரன்சி என்பது வெறும் பணம் இல்லை, அது தொழில்நுட்பத்தோட, நம்பகத்தன்மையோட, எதிர்காலத்தோட ஒருங்கிணைந்த சக்தி. கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். நீங்க கிரிப்டோ கரன்சியை வெறுக்கலாம், ஆனால் அதோட டெக்னாலஜியான பிளாக் செயினை நீங்க புறக்கணிக்க முடியாது. இன்னைக்கு டிஜிட்டல் கரன்சியை பத்தி படிக்க மறுத்தா, நாளைக்கு இந்த உலகத்துல நடக்கிற பொருளாதார புரட்சியில் நீங்க ஓரம் கட்டப்படுவீங்க. உங்க குழந்தைக்கு நீங்க விட்டுட்டு போக போறது வெறும் வீடு, நிலம் மட்டும் இல்ல, இந்த டிஜிட்டல் அறிவையும் தான். கேவலம் என்று ஒதுக்கி பேசாதீர்கள், கண்ணை திறந்து பாருங்கள். உலக பொருளாதாரத்தின் சிம்மாசனம் இப்போ டிஜிட்டல் உலகம் நோக்கி மாறிக்கிட்டு இருக்கு. இன்னும் தயக்கம் எதுக்கு? கத்துக்க ஆரம்பிங்க. நாளைக்கு நீங்க தேட வேண்டிய சாம்ராஜ்யத்தை இன்னைக்கே உருவாக்க தொடங்குங்க. நான் போயிட்டு வரேன், பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.